அஸ்ஸலாமு இன்னைக்கு நம்ம 12 kg மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கல. ஸோ நம்ம வெங்காயம் வதக்குறப்ப எடுத்துருக்கோம். 12 kg மட்டன் பிரியாணி செய்கிறோம். இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில். ஸோ பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். 25 grams பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துட்டோம். 5 கிலோ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஜாலியாக இருந்ததுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில். ஒரே அட்டகாசமாக இருந்தது. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இப்போ நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டை நல்லா போட்டோடனே அது கீழெல்லாம் பிடிக்கும். அது பிடிக்காத மாதிரி வதக்கணும். சூப்பராக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் மிக்ஸ் பண்ண முடியலைங்க. இங்கே ஒரே என்னோட கசின்ஸ் எல்லாம் அப்படி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம மட்டன் சேர்க்குறோம். 12 kg பிரியாணிக்கு 12 kg மட்டன் சேர்க்குறோம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்னோட கசின்ஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே சிரிப்பாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ நான் போட்டிருப்பேன், வாய்ஸ் ஓவர் இல்லாமல். இங்கே சவுண்ட் அந்த தேக்ஷாவோட ஜாரிங்காக இருந்தது. ஸோ சைடில் பாட்டெல்லாம் போய்ட்டு இருந்தது, காப்பிரைட்ஸ்லாம் வரும்னு சொல்லி நான் சவுண்டெல்லாம் ஆட் பண்ணல. போடுறது என்னோட அண்ணாங்க 2 அண்ணாவும் சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேக்ஷாவோட கவுத்து விட்டாங்க. அதனால ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கிக்கணும். மைக்கு என்னோட பெரிய அண்ணன் மைக் பிடிச்சிட்டு இருக்காரு. நாங்கள் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக்கு கட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இந்த மாதிரி வினோதமான மைக் நீங்கள் எந்த சேனல்லையுமே பார்த்துக்க மாட்டீங்க. என்னோட பிரதர்ஸ் எனக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டு மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியுமா. நம்ம 100 கிராம் சக்தி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் சக்தி மிளகாத்தூள் 100 கிராம் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி வீடியோலாம் இல்லைங்க, ஒரு ஜஸ்ட் விலாக் வீடியோ தான். நாங்கள் கசின்ஸோட எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்னு. தென் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு மிக்ஸ் பண்ண முடியல. அது ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அந்த தேக்ஷா அண்ட் அந்த கரண்டிலாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஸோ நான் எங்கள் மாமாட்ட கொடுத்துட்டேன். அண்ட் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இவங்க என்னோட பெரிய பிரதர் மைக் அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார், தேடி கண்டுபிடிச்சி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்குறோம். 5 கிலோ தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 கிலோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நிறைய ஃபன்னாச்சுங்க. இங்கே செம்ம ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நாங்கள் இளநீலாம் கட் பண்ணி சாப்பிட்டோம். மேலே ஏறி என்னோட அண்ணா தான் இளநீலாம் எடுத்தாங்க. அந்த காமெடி அதெல்லாம் நல்ல சரியான காமெடி. அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அடி பிடிக்காத மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெருப்பு நீங்கள் கேஸில் பண்ணுறீங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க. கட்டை வச்சு பண்ணுறீங்கன்னா கட்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. நெருப்பு அதிகமாக இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி எதுவுமே பிடிக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாக் இருக்க மாதிரி தான் தெரியும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். அது ஹீட்டில் அந்த ஃபாக் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. ஜஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ குக்காக இருக்குன்னு. இன்னும் மட்டன் எதுவும் குக் ஆகலை. மட்டன் குக் ஆகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி ஆட் பண்ணால் மட்டன் நல்லா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு அண்ட் கிரேவி நல்லா வரும். அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெருப்புலாம் கரெக்டாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம விறகடுப்பில் செஞ்சால் ஒரு தனி டேஸ்ட்டுங்க. விறகடுப்பில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி. சைட் பை சைட் நம்ம சிக்கனுக்கான மசாலாஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன்றும் இல்லைங்க, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு கொஞ்சமாக தனியா அண்டு ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் செமி கிரேவி சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்டு சிக்கன் மேரினேஷன் பண்ணியாச்சு. சிக்கன் 65 பவுடர் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். தென் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒரு பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அது நல்லா இந்த சில்லிஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஆனியன்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். எல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணுறதால ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல் ரெசிபி வேணும்னாலும் நான் ஒரு நாள் செப்பரேட்டாக செஞ்சு உங்களுக்கு ரெசிபியாக போடுறேன். இது ஒரு விலாகாக போட்டதால் இதுக்கு கரெக்டாக தெரியல. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். உங்களுக்கு தெரியலைன்னா நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ நல்லா கிளாஸ் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஒரு அந்த மசாலாலாம் வச்சுருப்பீங்களே ஃப்ரை பண்ணி அதுலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா
நம்ம வந்து டொமேட்டோஸ் வந்து அதே மாதிரி சேம் சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 5 kg சிக்கனுக்கான மசாலா நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டொமேட்டோஸை வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம சிக்கன் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒலை தண்ணிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கோம். இந்த தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒலை வச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம பிரியாணி பார்த்தா எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பிரியாணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஃபாக் தாங்க. அந்த எடுத்த உடனே என்ன ஒரு 5 மினிட்ஸ்க்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் அது மசாலாலாம் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு சக்தி சிக்கன் மசாலாலேயே வந்து சாரி வெறும் மிளகாத்தூள்லேயே வந்து நல்லா கலர் வருது. சூப்பர் கலர் வந்தது. இப்போ வந்து ஒலை தண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு நல்லா அது சூடாகணும். கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசி வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒலை தண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அது கொதிக்கிற அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டன் வந்து வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். மட்டன் வெந்துடுச்சான்னு மாமா பார்க்குறாங்க. மட்டன் வேகலை. ஸோ அகெயின் நம்ம போட்டு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கீழே அந்த கொதிக்கிறது பாருங்கள், அது பார்க்கவே செம்மையாக ஒரு சூப்பராக இருந்தது. அந்த கொதிக்கிறது கலரும் செம்மையாக இருந்தது. இவன் வந்து அமேரா என்னோட சிஸ்டரோட பொண்ணு. இது வந்து இன்னொரு சிஸ்டர், என்னோட ஓன் சிஸ்டரோட பையன். அமேராக்கு வந்து சிண்டு புட்ரின்னு ஒரு சேனலும் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலன்னா பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவளோட லிங்க் கொடுக்குறேன். இவங்க வந்து என்னோட அண்ணா. இவர் தான் வந்து மைக் பிடிச்சிட்டு இருந்தார். வினோதமான மைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம 1.5 லிட்டர் வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு நல்லா சிக்கன் ஒரு மட்டன் எதுவாக இருந்தாலும் நல்லா குக் ஆகிட்ட அப்புறம் தான் நீங்கள் வந்து தயிர் சேர்க்கணும். இன்பிட்வீன் நீங்கள் தயிர் சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகாது. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுங்க. செம்மையாக இருந்ததுங்க. அது பார்க்கவே அந்த ரெட்டிஷாக நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தோம். பாஸ்மதி ரைஸு 12 kg அது வந்து சேர்த்துடலாம். மீன்வைல் வந்து மம்மி வந்து உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி உப்பு பிரியாணியில் சேர்க்குறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னோடய பிரதர் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவர் தான் எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு பெரிய பிரதர்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பாட்டியோட பசங்களே பெரிய பிரதர் இவர் தான். அவர் வந்து காட்டிகிட்ருக்காரு மட்டன் எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு. சரியான ஃபன்னுங்க இவர். மட்டன் பாருங்கள் எவ்வளோ குக் ஆகிருக்கு. ஜூமில் நல்லா தெரியுதுல்ல. இப்போ செக் பண்ணுறாங்க பெரியம்மா நல்லா குக் ஆகிருக்கான்னு. குக் ஆகிடுச்சு. என்னோடய சிஸ்டரும் செக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃபைன், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிடிஎஸ் ஷார்ட் இது. மீன்வைல் பேக்கில் எப்படி இருந்ததுன்னு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தாங்க பேக்கில் இருந்தது. ஜாலியாக இருந்தது. இந்த தண்ணியில் வந்து புதினா அண்ட் உப்பு ஓலை தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா உப்பு ஆட் பண்ணி நல்லா அது கொதிக்கணும். இன்னும் கொதி வரல. அது கொதிச்ச அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து மட்டன் செக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டீ பிரேக். இது எல்லாருமே டீ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரேக்கு பிரியாணி செஞ்சு டயர்ட் ஆகிட்டு இன்டர்வல். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாருமே செக் பண்ணியாச்சு. மட்டன் சூப்பராக வெந்துருச்சு.
ஸோ இதை க்ளோஸ் பண்ணி அனலெல்லாம் கீழே இருக்க அனலெல்லாம் தள்ளி விட்டாச்சு. அவ்வளோ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 12 kg ரைஸ் நான் பிஃபோர்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 12 kg ரைஸ்ன்னு. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகணும். ஒரு 75% குக் ஆகணும். நான் ஆல்ரெடி பிரியாணி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 75 kgs பிரியாணி வந்து குக் அந்த ரைஸ் வந்து அவ்வளோ தண்ணியில் குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அது ஃபில்டர் பண்ணி நம்ம தம் போடுவோம். இந்த பல்க் குவான்டிட்டியோட தம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி மேபி யூடியூப்பில் பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம். இந்த தம் நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். பறிச்சு அது ஒரு பிரேக் மாதிரி இளநீலாம் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம். அருவாள் வாங்கினாங்க, பட் அருவாளால் வெட்டலை. அது ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலே அது வந்துடுச்சு. ஸோ நாங்கள் கட்லாம் பண்ணல, ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டோம். ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும், கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஸ்டிக்கியாக வரும். நம்ம எப்படி நூடுல்ஸ்லாம் செய்கிறப்ப எண்ணெய் ஊற்றுவோம் ஒட்டாமல் வர்றதுக்கு, சேம் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டா ஒட்டாமல் வந்துடும். இது நல்லா ஒரு 75% நான் சொன்ன மாதிரி குக் ஆகிடணும். மட்டன் பாருங்கள், நல்லா அந்த ஸ்லோ நெருப்புலாம் எடுத்துகிட்டு ஸ்லோலியே இருக்குது. அது அப்படியே ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து ரைஸை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஷார்ட்டை. நல்லா இருந்தது அந்த ஷார்ட் எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷார்ட், அதனால நான் எடுத்திருக்கேன். பூ மாதிரி ஹேண்டில் பண்ணோம், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சும்மா கீழேருந்து ஒரு எடுத்து விட்டால் போதும், அதுவே ரிலாக்ஸாக அது செட்டில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 75% நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு ஒயிட் கலர் துணி இதில் ஃபில்டர் பண்ண போகிறோம். இது வந்து ஜோலின்னு சொல்லுவோம் நாங்கள் உருதுவில், ஜோலி டைப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 4 பேரோட ஹெல்ப் வேணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே அந்த டபராகவே எடுத்து கவுத்தாச்சு. இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா தண்ணி காலில் கீழே ஊற்றிடும். அந்த ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. கிட்ஸ் யாரும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, ரொம்பவே சேஃபாக பண்ணணும். ரொம்ப அந்த கொதிக்கும் இல்லையா தண்ணி, அதனால चावल छटकना नहीं, कपड़ा छटकना नहीं। बा இந்த சைடு வாங்க பா, सीधा मेरे की हेड एक उठा। हां काटो, अब गिरेगा वो, पता 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 करो। बिस्मिल्लाह। हां ठाओ बा चावल उठा। बस उठा दे लो, पोछ को डाली आंगा पुछी करा। ஃபில்டர் பண்ண ரைஸ் வந்து நம்ம இப்போ பிரியாணி மிக்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணியில் போட்டு இது கூடவே நம்ம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், கேசரி பவுடர். நாங்கள் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் கொஞ்சமாக கஞ்சி தண்ணியில் கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். மேலே கொஞ்சமாக புதினா தூவி விட்டுக்கிட்டோம். உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபுட் கலர் மேலேனா நீங்கள் பண்ண வேண்டாம், அது எதுவும் கம்பல்சரிலாம் இல்லை. அரிசி வந்து இந்த மாதிரி உடையாமல் மிக்ஸ் பண்ணி வேணும், பூ மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண வேணாம். அது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி வேணும், அவ்வளோதான். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு புதினா வந்து தூவிட்டு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த துணி குறா கீழே இருக்க தம் அதெல்லாம் அந்த கறியெல்லாம் எடுத்து மேலே போட போகிறோம். ஒரு கிளாத் வந்து நல்லா இந்த மாதிரி அந்த ஸ்வெட் ஆகும் இல்லையா ஹீட்டில், அந்த ஸ்வெட்டெல்லாம் ரைஸில் படக்கூடாதுன்னு இந்த மாதிரி கிளாத் போட்டுக்கோங்க.
கிளாத் வந்து கீழே எரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. கீழே இருக்க கறி எல்லாம் இப்போ வந்து எடுத்து நம்ம திக்ஷா மேலே போட போகிறோம். இதுதான் தம் போடுற ப்ரொசீஜரு. பாருங்க, இந்த மாதிரி தம் போடணும். எல்லா கறியுமே மேலே போட்டுட்டு சைடில் இருக்க கறி எல்லாமே வந்து தள்ளி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அந்த ஹீட்லேயே. இப்போ நம்ம அந்த சிக்கன் மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, சிக்கன் வந்து இப்போ நம்ம அந்த பேஸ்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போட்டுக்கலாம். ஆயில் போட்டு கருவேப்பிலை போட்டு அந்த அரைச்ச மசாலாலாம் போட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுடைய சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். உப்பு ஆட் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணுறப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு அதெல்லாம் நல்லா பண்ணால் ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்கும். இப்போ தம் ரிமூவ் பண்ணிடலாம். சும்மா ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப அனல் அடிக்கும். ஸோ நம்ம ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அந்த வேஸ்டி கிளாத் தான் நம்ம போடுறோம், அது நைலான் போல், அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். நம்மளுடைய ஃபுல் தம் ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக தம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, அது பிரியாணியாக மாறுமா இல்லை பொங்கலாக மாறுமான்னு நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்படியே நேக்காக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ வந்து எல்லாரும் செக் பண்றாங்க தம்மா ஆயிடுச்சா அப்படின்னு. அம்மா, அண்ணி, அக்கா எல்லாருமே செக் பண்ணாங்க பர்ஃபெக்டா தம்மா ஆயிடுச்சுன்னு சொல்லி. நெருப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. அந்த ஹீட்லேயே நம்ம சர்வ் பண்ணணும். பிரியாணி வந்து ஆறிப்போச்சுன்னா நல்லா இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீட்டாக சாப்பிடுங்க. பிரியாணி சூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவரிஷாக. பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி எப்பவுமே ஒரு ஜூஸியாக இருக்குங்க. அந்த ஜூஸினஸ் இந்த பிரியாணி அப்சல்யூட்லி கொடுத்துச்சு. பிரியாணி செய்கிற பதமே அது வந்து கிளறதுல தாங்க இருக்கு. அந்த கிளறது பூமாரி சூப்பராக அரிசி உடையாம கிளறி எடுங்க, செம்மையா இருக்கும். பெரியம்மா ரெடி பண்ணிட்டாங்க செம்மையா. நெக்ஸ்ட் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றது தான், எல்லாம் பரிமாறி சாப்பிடணும். நமக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் சில்லி கிரேவி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் சாப்பிட வேண்டியதான் வேலை. சூப்பராக செமையாக இருந்ததுங்க. அண்ட் அந்த ரைத்தா அண்ட் சிக்கன் அண்ட் ரைஸ் வச்சு ஒரு பைட் வச்சுங்க, சொர்க்கங்க, செமையாக இருந்தது. அது அந்த பைட்டோட ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாங்காக இருந்தாலும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.